நீங்க எப்படி மொபைல டச் பண்ணாமயே கரெக்ட்டா வந்து இந்த மாரி சூப்பரான கேம் ப்ளே பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த ஜாய்ஸ்டிக்க வச்சு எப்படி உங்க மொபைலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல் பண்றது, அது மட்டும் இல்லாம ரேசிங் கேம்ஸ் ஆகட்டும் அண்ட் கார் கேம்ஸ் ஆகட்டும், அது எப்படி இந்த ஜாய்ஸ்டிக்லயே ப்ளே பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். ஸோ நான் வந்து இந்த வகையான கேமிங் பேட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜங்க்யார்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தப்ப இது வொர்க் ஆகுமா இல்லையான்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா இப்போ இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியுது. ஆல்சோ சர்ப்ரைசிங்லி இது வொர்க்கும் ஆகுது. இதுதான் மோட்டோ கேம் ஜாய்ஸ்டிக். ஆல்சோ வந்து இத எப்படி சொல்லுவாங்கன்னா, கேம் பேட்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதுல நீங்க வந்து வயர்லெஸ்ஸாவும் விளையாடலாம், வயரோடையும் விளையாடலாம். அதுக்கு தான் வந்து 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது வயர்லெஸ்ஸா எப்படி வந்து ப்ளே பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா வயரோட விளையாண்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதெல்லாம் வந்து ஓரமா இருக்கட்டும். இப்போதைக்கு வயர்லெஸ்ஸா விளையாடுறது எப்படின்னு பார்க்கலாம். சென்டர் பட்டன நீங்க பிரஸ் பண்ணாலே போதும். நார்மலா இது வந்து ஆன் ஆயிரும். தென் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க மொபைலோட ப்ளூடூத்த மட்டும் ஆன் பண்ற மாரி இருக்கும். இப்போ பேர் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே மோட்டோவோட ஐகான் குடுத்துருக்காங்க இல்லையா? இதோட ஸ்டார்ட்டர் பட்டன். இதுவும் எக்ஸையும் சேர்ந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒரே நேரத்தில பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும் ப்ளூடூத். அதாவது அவைலபிள் கனெக்ஷன் அப்படின்னு. இந்த கேம் பேட ஜஸ்ட் வந்து டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். சில நேரங்கள்ல கனெக்ட் ஆகாது. அது எப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸா நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். அதில தெளிவா பார்க்கலாம். இப்போ சிம்பிளா கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ மொபைலோட கண்ட்ரோல் உங்கள்ட்ட வந்துருச்சு. இதில 2 மோட் இருக்குங்க. நீங்க வந்து மோட்டோவ வந்து சிங்கிள் டைம்ல டேப் பண்ணீங்க, ஐ மீன் ஐகான் டேப் பண்ணீங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, மவுஸ் மோடுக்கு கன்வெர்ட் ஆயிரும். இது நார்மலா ஸ்டாண்டர்டா வந்து நீங்க வந்து மொபைல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க ரீல்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்ல மொபைல் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி ஆப் வந்து ஆன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல குளோஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உள்ள இருக்க இம்பார்ட்டன்டான திங்ஸ வந்து எது ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் சரி, சிம்பிளா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதுல ஒரு சின்ன கேம் விளையாடலாமே, பைக் கேம் ஆடலாம். பைக் கேம ரொம்ப அழகா வந்து நீங்க விளையாட முடியும். ஆனாலும் இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜங்க்யார்ட்ல இருந்ததுனால, இன்னும் சில பல ப்ராப்ளங்கள் இதில இருக்கு. இத ஓப்பன் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஆனாலும் ஓரளவுக்கு வொர்க் ஆகுது. ஸ்பீடிங் கண்ட்ரோல் ஆகட்டும், டைரக்ஷன் சேஞ்ச் பண்றது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் அதையும் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஒரு கம்ப்ளீட்டான கேம் பேடா மாறிரும். ஆல்சோ இதில வந்து நம்ம வந்து மானிட்டர் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, இதில இருந்தே பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? ப்ளூடூத் இருக்க எல்லா டிவைஸ்லயும் வந்து ரொம்பவே சிம்பிளா கண்ட்ரோல் பண்ணலாம். கார் கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்ஸுமே ரொம்ப அழகாவே ப்ளே பண்ணலாம். ஆனாலும் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா யூஸ் பண்ற கேம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கேம்ஸ்லாம் விளையாட முடியாது. அது என்னென்ன கேம்? இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் மைன்யூட்டான கேம். எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட் இருக்கணும். அதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் செட் ஆகாது. ரேசிங்க்கு சூப்பரா இருக்கும். அதே PUBG, இல்ல ஃப்ரீ ஃபயர், இல்ல மத்த ஏதாவது கால் ஆஃப் டியூட்டி இந்த மாரி கேம்ஸ் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா, தாராளமா அதுக்கு இது வந்து சூட்டபிளா இருக்கும். பெஸ்ட்டாவும் இருக்கும். ஆல்சோ இந்த வகையான கேம் பேட நீங்க வந்து உங்க Xboxஓட ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். PS-ஓட ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். கனெக்டும் பண்ணிக்க முடியும். போத் வயர்லெஸ் அண்ட் வயர் 2 மூலியமாவும் ரொம்பவே சிம்பிளா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, மல்டிபிளான ஃபங்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க எல்லா வகையான கேம்ஸுக்குமே செட் ஆகுற மாரி தான் ஆப்ஷன் வந்து எல்லாமே குடுத்துருக்காங்க. செகண்ட் மோட் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மவுஸ் மோடுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு கர்சர் வர ஆரம்பிக்கும். எப்படி வந்து மவுஸோட பாயிண்டர் வரும் இல்லையா? அந்த கீ பாயிண்டர் மாரி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணி உங்களோட மொபைல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு? இது வந்து மீடியா கன்சப்ஷனுக்கு. நீங்க வந்து மீடியா ஆகட்டும், நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க, வெப்ல வந்து ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனாலும் கீபோர்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது டைப் பண்றீங்க அப்படின்னா, அத ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா வீடியோ பார்க்குறீங்க, மீடியா கன்சியூம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த கேம் பேட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா சோசியல் மீடியா ரீல்ஸ் தான் பார்ப்பீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு தூரமா வச்சுட்டு கரெக்ட்டா மொபைல கொஞ்சம் தூரமா வச்சுட்டு, இங்க இருந்தே ஹேண்டில் பண்ணி அழகா வந்து ஸ்வைப் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஒரு யூனிக்கான கேம் பேட் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, டாப்ல வந்து ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் அது மட்டும் இல்லாம கியர்ஸும் குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அண்ட் இத பத்தி இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா வீடியோ போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இத நான் யூஸ் பண்ணதில்ல. அதான் உண்ம. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் வந்துச்சு. அதுலயும் இதுல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பத்தி நெட்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம்னு நெனச்சேன். மோட்டோரோலா பரவால்ல. மொபைல் தவிர்த்துட்டு சில பல எக்ஸஸான ப்ராடக்ட்டும் வந்து நல்லாவே குடுத்துருக்காங்கன்னு தோணுது. ஸோ இது என்னோட டாபிக். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த டிவைஸ வந்து மல்டிபிளான டிவைஸோட கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ப்ளூடூத் இருக்க எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணலாம். எதுல கனெக்ட் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அத வச்சு இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். ஆல்சோ இந்த கேம் பேடோட பிரைஸ் என்னவா இருக்கும்? நான் இன்னும் கெஸ் பண்ணல. நீங்க கெஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, அந்த கமெண்ட்ட கண்டிப்பா நான் பின் பண்றேன். இதுவரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.